அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் மொபைல்லையும் அப்ளை பண்ணலாம், இல்லை லேப்டாப்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், நீங்களே அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து சென்னையில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். கூகுளில் போய்ட்டு ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லி அடிங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஜோனுக்கு அப்ளை பண்ணணுன்னா அப்படியே மாற்றி அடிங்க. இன்கேஸ் நீங்கள் செகண்டராபாத் அப்ளை பண்ணணுன்னா ஆர்ஆர்பி செகண்டராபாத்னு கொடுத்துக்கோங்க. இல்லை மும்பை அப்ளை பண்ணணுன்னா ஆர்ஆர்பி மும்பை, இல்லை புவனேஸ்வர் அப்ளை பண்ணணுன்னா ஆர்ஆர்பி புவனேஸ்வர். எது வேணுமோ அதை கூகுளில் அடிச்சிருங்க. அடிச்சிட்டோன்னே இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ நான் சென்னை கொடுத்துருக்கேன், ஆர்ஆர்பி சென்னை. ஃபஸ்ட்டு இதில் போயிருங்க. போயிட்டோடனே இந்த மாதிரி வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள், சென் நம்பர் 1/2026 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி. அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 15/5/2026 லாஸ்ட் டேட் வந்து 14/6/2026 நம்ம அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? கிளிக் இயர் அப்ளை ஆன்லைன்னு இருக்குது பாருங்கள், அது கொடுங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு இருக்கா, ஸோ அப்ளை அப்படின்னு கொடுங்க. அப்ளைன்றதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி, சரிங்களா, இதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது எழுதியிருக்கீங்கன்னா நீங்கள் லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல்னு கொடுத்து டேரெக்டாக உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ண போயிடலாம். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ரயில்வே எக்ஸாமே எழுத போகிறேன்னா முதல்ல நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டின்னு இருக்கா, அதில் வந்து எந்த கண்ட்ரி? இந்தியா, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் நேம் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே உங்களோட ஃபுல் நேமை வந்து டைப் பண்ணணும். உங்கள் நேம் பக்கத்தில் புள்ளி வச்சு இனிஷியல் இருந்தால் அதே மாதிரி டைப் பண்ணணும். உங்கள் நேம் ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸில் இருந்தால் அதே மாதிரி, புரியுதுங்களா? ஒரு இது கூட மாறக்கூடாது. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அடிச்சாங்க காப்பி மாதிரி பண்ணணும். ஃபுல் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை வந்து ரீடைப் பண்ணிக்கோங்க நேமை. அதுக்கப்புறமா வந்து நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்குது, நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு சூஸ் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தை வந்து ரீடைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலா அதை கொடுத்துக்கோங்க, அதை ரீடைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேமை ரீடைப் பண்ணுங்கள். மதர் நேமும் அதே மாதிரி ரீடைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி அதையும் வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டுன்னு இருக்கா, அதை கொடுங்க. அதை கொடுத்து உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் வெரிஃபை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். சரிங்களா? உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா, கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும். இது எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கணும். ஒரு 6 டிஜிட் 7 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி பாருங்கள். அந்த பாஸ்வேர்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க, மறக்காமல் எழுதி வச்சுட்டு அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. சரிங்களா? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இல்லை இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அப்ளைலே போகிறீங்களா, போனதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், லாகின் வித் ஆதார், இதை கொடுத்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த லாகின் வித் ஆதாரில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஆதார் லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்து லாகின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு உள்ளே போயிடும். லாகின் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்துடும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிற அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்றது வந்துருச்சு. நீங்கள் வந்து எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே கூட சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? புவனேஸ்வரா, சென்னையா, இல்லை அகமதாபாதா, பெங்களூரா அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து சென்னைக்கு வந்து கொடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன். அடுத்து 2 செக் பாக்ஸையும் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். கொடுத்துட்டதுக்கப்புறம் இங்கே சில மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? என்னென்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரீன் டிக் வர மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாய்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை. இதுவே நான் எஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் டிக் வரும். எல்லாத்துக்குமே க்ரீன் டிக் வரணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து காதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6/6 விஷன் இருக்கா, கண்ணு நல்லா தெரியுமான்னு கேட்குறாங்க. இதுக்கு எஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கான்டாக்ட் லென்ஸு கண்ணாடிலாம் போடுறீங்களா? நோ. அதுக்கப்புறம் லேசர் சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நோ. அதுக்கப்புறம் கலர் பிளைண்ட்னஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. அடுத்து மேக்ஸிமம் நான் கொடுக்குறதே கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டிஸார்டர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நோ, அந்த சைக்காட்ரிக் சம்மந்தமாக.
அதுக்கப்புறமா கான்ஷியஸ்னஸ்லாம் வந்து சடனாக உங்களுக்கு லாஸ் ஆகிறது இந்த மாதிரிலாம் இருக்கா? நோ. அதுக்கப்புறமா வேறு என்ன கேட்டிருக்காங்க? உங்களுக்கு வந்து லாங் ஹவர்ஸ் வந்து உங்களால் டியூட்டி பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. பார்க்க முடியும், எஸ். நெக்ஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் ஏதாவது? இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேஷன் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏதாவது ட்ரௌசினஸ் அதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை. நெக்ஸ்ட் அகைன் கண்டினியூ. ஸோ இங்கே ஒன்று விட்டுட்டோம் பாருங்கள். டயபெட்டிஸ் இருக்கா? இல்லை. கண்டினியூ கொடுத்துடும். அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரக் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த குடிக்கிற பழக்கம், இந்த சரக்கு கிரக்கு அதெல்லாம்? இல்லை. அடுத்து அகைன் இது எல்லாமே கொடுத்துட்டு நான் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் பற்றி எல்லாமே நீங்கள் கொடுத்துறதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அதிலே வந்து வரும். சரிங்களா? நீங்கள் எந்த கண்ட்ரி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களோட நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, உங்களோட ஜெண்டரு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இது எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ரிமைனிங் கொஞ்சம் இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகியிருக்குன்னா வந்து எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அன்மேரிட்னா வந்து அன்மேரிடு கொடுங்க. மேரிட்னா மேரிடு, இல்லை அன்மேரிட்னா அன்மேரிடு. அதுக்கப்புறம் உங்களோட ரிலீஜன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்து, இல்லை நீங்கள் கிறிஸ்டியன்னா கிறிஸ்டியனு, முஸ்லீம்னா முஸ்லீம், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மதர் டங் என்ன? என்னோடய மதர் டங் வந்து தமிழ், அதை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுத போகிறீங்க அதை தெளிவாக கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். பர்மனெண்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 2 கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல வந்து ஏதாவது தழும்போ மச்சமோ ஏதாவது இருந்தால் வந்து நீங்கள் வந்து அதை கொடுக்கணும். இப்போ என் கையில் ஒரு மச்சம் இருக்குன்னா மோல் ஆன் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இன்னும் என் நெத்தியில் ஒரு தழும்பு இருக்குன்னா, அடுத்து 2வது வந்து ஒரு தழும்பு ஸ்கேர் வந்து என் தலையில் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. இல்லைனா வந்து ஸ்கேர் ஆன் மை ஹேண்ட், என் கையில் ஏதாவது தழும்பு இருக்குன்னா அதை கொடுத்துக்கலாம். இல்லை 2மே மச்சமே கொடுங்க, இல்லை 2மே தழும்பு கொடுங்க. ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கணும். சரிங்களா? அது வந்து கொடுக்கணும் 2 இது. இது மாதிரி லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி நீங்கள் எதில் வரீங்க அப்படின்றது கொடுங்க. அன்ரிசர்வ்டு, உங்கள்கிட்ட வந்து எந்த ரிசர்வேஷனுமே இல்லைனா அன்ரிசர்வ்டு கொடுத்துருங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லைனா யூஆர் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஓபிசி எஸ்சி எஸ்டிலாம் இதுக்கப்புறம் வாங்கிடுவேன்னா வாங்கிட்டு அப்ளை பண்ணிடுங்க. நான் இப்போ ஓபிசின்னு கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஓபிசியில் நீங்கள் கிரிமி லேயர் வரீங்களா நான் கிரிமி லேயரா? உங்களுக்கு வந்து நான் கிரிமி லேயர்னால் உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்கும். சரிங்களா? நான் கிரிமி லேயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரு எல்லாமே வந்து கேட்கும். நான் கிரிமி லேயர் கொடுத்தா தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் வரும். சரிங்களா? இல்லை நான் கிரிமி லேயர் தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் எதுவுமே அந்தளவுக்கு வந்து வராது. நான் இப்போ அன்ரிசர்வ்டு கொடுத்து ஜென்ரலாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிரிமி லேயர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் எது கேட்குதுன்னு பாருங்கள். உங்களோட கேஸ்ட் என்னன்னு கேட்குது, அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்குது. அதுக்கப்புறமா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது எல்லாமே கேட்குது ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு. சரிங்களா? அதெல்லாம் பக்காவாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அட்ரஸ் நீங்கள் வந்து இப்போ ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து இங்கே வந்து டைப் பண்ணுவீங்க. சரிங்களா? ப்ரெசென்ட் அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் அட்ரஸும் வந்து அதே தான் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே அந்த இடத்துல வந்துடும். வந்துட்டதுக்கப்புறம் அகைன் சேவ் கொடுத்துட்டு சேவ் ஆயிரும். ஒவ்வொரு வாட்டியும் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்குது. நோ. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸஸில் வரீங்களா? நோ. அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேல ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ நோ கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கரண்ட்டாக வந்து எங்கே வேலை பார்க்குறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கன்னா வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாட் அப்ளிகேபிள், அதே வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஏதாவது முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். லாஸ்ட்டாக வந்து இங்கே ஆதார் நம்பர் கேட்குது பாருங்கள். இந்த ஆதார் நம்பர் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறீங்களா அது ரீஃபண்டுக்காக. நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதிருக்கப்புறம் ரீஃபண்ட் வரும் உங்களுக்கு. நீங்கள் கொடுக்குற இந்த ஆதார் நம்பர் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட மெர்ஜாக இருந்தால் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஆதார் நம்பர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஆதார் வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட மெர்ஜ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதை முதல்ல லிங்க் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி வரும், நோ ஆக்டிவ் பேங்க் மேப்பிங் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சீட் அக்கௌண்ட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதை பண்ணிங்கன்னா தான் உங்களால் அடுத்த பேஜுக்குள்ளே போக முடியும். இதில் இந்த 3 லைன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு கஸ்டமருக்குள்ளே போங்க. கஸ்டமருக்குள்ளே போயிட்டு பேஸ்ன்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. பாரத் ஆதார் சீடிங் எனபிளர் அதுக்குள்ளே போயிட்டு ஆதார் சீடிங் ஆர் டிசீடிங்னு இருக்கா, அதுக்குள்ளே போய்க்கோங்க.
போயிட்டு இங்கே உங்களோட ஆதார் நம்பர் சீட் பண்ணிக்கோங்க, ஆதார் நம்பரை. அதுக்கப்புறம் பேங்க்கு சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா டிக் பண்ணிவிட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதை பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே போகும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் முதல்ல உங்களோட 10th குவாலிஃபிகேஷன், 10th வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, மார்க்கு, எந்த போர்டு அதெல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அகைன் ஆடு கொடுத்து நீங்கள் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில், அப்படி இல்லைனா ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐயோட டீட்டெயில், இல்லைனா டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா 3 years டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில், இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா 10th 12th டிகிரியோட டீட்டெயில்ஸ், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா. சரிங்களா? எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இது ரொம்ப இந்த இடத்துல தான் எல்லாருமே மெயினாக தப்பு பண்ணுவீங்க. கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ எப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும்னா, அந்த கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டும். அந்த சென்டரில் உங்கள் ஃபேஸ் வந்து இருக்கணும். இதில் வந்து பாருங்கள், பாதி தலை தெரியவே இல்லை ஃபஸ்ட் இதில். ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஃபோட்டோவில் கோணையாக இருக்காங்க, அதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போடுற ஆளாக இருந்தால் ஸ்பெக்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஃபோட்டோ எடுங்க. ஸ்பெக்ஸு, கூலிங் கிளாஸ் அந்த மாதிரி எதுவுமே போட்டுக்கூடாது. போட்டாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி முடிய வச்சு முகத்தை மறைக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் வந்து ப்ளைனாக இருக்கணும். இந்த மாதிரி கலராக இருக்கக்கூடாது பேக்ரவுண்டு. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ வந்து டல்லாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ரொம்ப இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருந்தால் டெலிட் பண்ணுவாங்க. ஷேடு படக்கூடாது முகத்தில், கேப்பு போட்டு எடுக்கக்கூடாது, மாஸ்க்கு போட்டு எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது சென்டராக கரெக்டாக ஃபேஸ் ஆகி சென்டராக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் ஃபோட்டோ வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி சிக்னேச்சர் ஃபோட்டோ வந்து நீங்கள் லைவாக கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைலில் கூட நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சிக்னேச்சர் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணி தான் சிக்னேச்சர் போடணும். சிக்னேச்சர் வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது, ரன்னிங் லெட்டரில் தான் போடணும். சரிங்களா? அதே மாதிரி எந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்ரு லென்த்து, வித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்ரு. அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து சிக்னேச்சரை போட பாருங்கள். அப்படி இல்லைனா பிக்சலில் கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். 30 KBலேருந்து 49 KB வரைக்கும் இருந்தால் தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும் சிக்னேச்சரை. சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ, சிக்னேச்சர் ரெண்டுமே இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு QR மாதிரி ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கேப்சர் லைவ் இமேஜ் இருக்குல்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்து போயிருங்க. லாஸ்ட்டாக வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதில் வந்து ALPன்னு இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. ப்ரிஃபரன்ஸ் பேஜுக்குள்ளே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் அப்ளை பண்ணுறது முடிஞ்சு போச்சு. உங்களோட ப்ரிவ்யூ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறது. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் மக்களே. பாய், டேக் கேர்.